முதல் அனுபவத்துக்கு செல்ல போறேங்க. ஆமாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவையான அனுபவம். ஆஹா. ஒரு 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சதுனால உங்கள் அனுமதியோட 10 நிமிஷம் கழிச்சு முடிக்கிறேன். சரிதானே? மகா பெரியவா எப்போது எந்த பக்தருக்கு எப்படி அருள் பாலிப்பார் என்று நமக்கு தெரியாது. நாங்களே அப்படி ரொம்ப நேரம் நிப்போம், அவர் எப்ப பேசுவார்னே தெரியாது. தம்முன் நிற்கும் பக்தர்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்று நன்றாக தெரியும் அவருக்கு. உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, உன்னை கொண்டு வந்து காணிக்க வச்சோன்னா அதை பார்த்துட்டே இருக்கிறாமா, அதை எதுக்கு பயன்படுத்துறோம்னு பார்த்து எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் தெய்வம். இந்த அனுபவத்தை யார் சொல்றான்னா நமக்கு ஒரு பெண்மணி சொல்கிறார். நிறைய பெண்மணிகள் வரீங்க இல்ல, எவ்வளவு அன்புள்ளங்கள் இருக்கீங்க. அன்றாடம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு வெள்ளியாக மலரக்கூடிய அன்பு மலர்களை கொடுக்கும் அன்பு சகோதரி, அன்பு வரவேற்பை கொடுக்கும் பல நல்ல தாய் உள்ளங்கள் எவ்வளவு பேர் வரீங்க. அண்ணாக்கள் அண்ணன் எவ்வளவு உள்ளங்கள் வரீங்க. அந்த மாதிரி ராதா ராமமூர்த்தி என்ற பெண்மணி இந்த கதையை சொல்றார். சரி, அவர் எப்படியா பெரியவாளை பார்க்கலன்னா அவருக்கு மூச்சு பேச்சுமே இருக்காதாம். அப்படி ஒரு தினம் வந்து தரிசிக்க கூடியவர். சரி, ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏதாவது காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பார். அது கையில என்ன கிடைக்குதோ அது பெரியவாளுக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்து கொடுத்துருவார். சரி, ஒரு தடவை என்ன பண்றார், அழகான அருகம்புல் மாலையை கட்டி அரளிப்பூவை பார்டராக வைத்து பார்த்தாலே பிரமாதமா ஜோரா இருக்கிற மாதிரி ஒரு மாலையை செய்து அந்த மாலையை ஒரு பொட்டலத்திலும் கல்கண்டு இன்னொரு பொட்டலத்திலையும் வச்சு பெரியவா முன்னாடி தரிசனம் வச்சார். சரி, இந்த பெரியவா முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது அவர் பார்க்கிறாரா பார்க்கலையா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காரா, இதெல்லாம் பக்தர்களுக்கு மனம் குழம்புதில்ல. அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருக்கும். ஏன் நம்ம கல்யாணத்துக்கே நடந்தது இல்லையா, அந்த ஃபைனல் டே அன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பெரியவா தரிசனத்துக்கு வந்துட்டார், மகான் முன்னால காணிக்க வச்சுட்டார், எட்ட நின்று ராதா ராமமூர்த்தி தரிசனம் செய்கிறார். சரி, எப்போது இந்த பொட்டலத்தை அவர் பிரிப்பார், எடுத்துக்கொள்ள போகிறார் என்று காத்து கிடந்த பக்தைக்கு ஏமாற்றம். என்ன, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, தொடவே இல்லை. இப்ப அந்த பக்திக்கு மனசு எப்படி படும் பாருங்க. இதான் அனுபவங்கிறது. அவர் 2 பொட்டலத்தையும் சற்றே தூர வைத்து விட்டார். இதற்கு இன்னும் கவலை, அவற்றில் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்கவில்லை. பொட்டலங்கள், தள்ளி வைத்த பொட்டலங்கள் மற்றவர் கண்களிலும் படவில்லை. ஐயோ, இப்படியே வேசப்படுமா, என்னெல்லாம் நினைப்பு வருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு புடவை கொடுத்தாலே நீங்க எப்ப கட்ட போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். மனுஷாளுக்கு மனுஷால் கேட்கிறோமா இல்லையா? ஒரு ஜாக்கெட் பீஸ் வச்சு கொடுத்தா நீங்க யூஸ் பண்ணிட்டேளா, யாருக்கா கொடுத்துட்டேளா அப்படின்னு நம்ம கேட்கிறவா. ஆனா பகவானுக்கு கொடுத்துட்டு தள்ளி வச்சிட்டார். சரி, பக்தை ஓரமாக பல மணி நேரம் நிற்கிறாள். அவருக்கு என்ன எண்ணம், பகவான் தன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அதாங்க பக்தி, அதுதான் வைராகியம். வச்சோமா கொடுத்தோமா நம்ம பட்டியல போட்டோமா அவர் என்னைக்காவது அருள்டுவார் அப்படின்னு நினைச்சிட்டு போறது இருக்குல்ல, அது காரிய சாத்திய பக்தி. காரிய நமஸ்காரமே வேண்டாம், சூரிய நமஸ்காரம் செய்யுங்க சார், அது போதும் வாழ்க்கையில. டெய்லி சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணுங்க. கால் இருக்குங்கிறது அடுத்தவங்க விழுதுறதுக்கு இல்ல, அது பணிவாக விழுவது என்பது சம்பிரதாயத்தின் படியாகும். காரியத்தாக விழும்போது காரிய நமஸ்காரம். ஆனால் சூரியனை நமஸ்காரம் செய்தால் அது நமக்கு நல்ல புண்ணியம் தரும் என்று யோகா சொல்கிறது. சரி, கொஞ்ச நேரம் ஆனது, அந்த பெண்மணி, இன்னொரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி அப்படியே நிக்கிறாங்க, ராதாராமூர்த்தி அப்படியே நிக்கிறாங்க. இன்னொரு பெண்மணி வருகிறார். அவர் கையிலே ஒரு பெரிய வெள்ளி கவசம் எடுத்து வருகிறார். அருமையான வெள்ளி கவசம். அது அவங்க ஊர் பிள்ளையாருக்கு செய்த கவசம். எப்பவுமே எங்க ஊர்ல கூட அசோக் நகர்ல அசோக் பில்லருக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் வச்சோம். சரி, வச்சோம்னா எங்க அப்பா வச்சாங்க, அதனால நான் அதை சொல்றேன். அதுக்கு பெரியவாட்ட வந்து மந்திரம் வாங்கி கொடுத்துல இருந்து நம்ம விக்கிரகத்துக்கு அடியில மந்திரம் வைப்போம் இல்லையா, அது முதற்கொண்டு பெரியவாளுக்கு டைரக்ஷன், பெரியவாள்கிட்ட இவங்க கூட்டிட்டு போனது எல்லாமே என் தந்தையார் தான். சரி, அந்த விநாயகரை வைக்கிறதுல ஒரு அழகான கதை வேற நடந்தது. சரி, டாக்ஸி டிரைவர்ஸ் தான் சேர்ந்து அந்த விநாயகரை வச்சாங்க பில்லர் பக்கத்துல. ஆமா, அத பிள்ளையாருக்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற பேர் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் இல்லையா, எல்லாருமே டாக்ஸி டிரைவர்ஸ். அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா, அப்படி பேர் வச்சிருக்காங்க, இப்படி பேர் வச்சிருக்காங்க, அப்படி பேர் வச்சிருக்காங்க, நாமெல்லாம் டாக்ஸி டிரைவர் சேர்ந்து இந்த பிள்ளையார வைக்கிறோம், டாக்ஸி விநாயகர்னே பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி
இன்னொன்னு பிள்ளையார வந்து ஒரு அழகு என்னன்னா, எங்க அம்மா வச்சுதான் சொல்றேன், நடந்த கதை எதுவுமே நம்ம இல்லாத சொல்ல. அப்பாட்ட வந்து கேட்கிறாரு, அவர் ஒரு டிரைவர், அப்பாட்ட வந்து கேட்கிறாரு, சாமி பிள்ளையார திருடி தான் வைக்கணுமாமே அப்படின்னு கேட்டார். அப்பா நச்சுன்னு ஒரே பதில், நீங்க திருடி வச்சப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும், உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர் திருடின்னு விடக்கூடாது அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அப்புறம் திருடாம பிள்ளையார வரவழைச்சு, அப்பா இருக்கிற இடத்துல திருட்டு வருமா? வராது. திருடாம பிள்ளையார அப்படியே அழகா சொல்லி கணபதி ஸ்தபதி நண்பரிடம் சொல்லி அழகாக வரவழைச்சு வச்சு மல்டி விநாயகர்னு ஒருத்தர் பேர் வச்சாரு. இவர் டாக்ஸி விநாயகர் சொல்லி கடைசியில பெரியவா கொடுத்த பேரு சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு. இன்னைக்கும் பாருங்க, பில்லர் பக்கத்துல பில்லரை விட பிள்ளையார் தான் நல்லா தெரியும். கரெக்ட் தானே? அது பெரிய அடையாளமாக மாறியது. அங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அது கை மாறி கை மாறி கை மாறி கை மாறி இப்ப ஒரு பூஜை மட்டும் தான் நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளையார் வழிபாடு என்பது அவ்வளவு பெரிய விஷயம், எளிமையான விஷயம். பிள்ளையாருக்கு அந்த அம்மா கவசம் செய்து கொண்டு வர்றது கதையை மறந்துடாதீங்க. மகானின் உத்தரவுப்படி அந்த பெண் ஊர்கோவில் பிள்ளையாருக்கு செய்திருந்தார். பெரியவா தான் சொல்லியிருக்காங்க, இந்த ஊர்கோவில் பிள்ளையாருக்கு நீ செய்யணும், கவசம் செய்யணும் சொல்லியிருக்கார். பெரியவா அனுகிரகத்துக்காக கொண்டு வந்து இருந்தார். பெரியவா அந்த கவசத்தை பார்த்தார். கவசத்தை கையில் வாங்கி மடியில் வைத்தார். மடத்து சிப்பந்தியை அழைத்து ஓரமா வச்சாரே, 2 பொட்டலத்தை எடுனர். என்ன அழகு பாருங்க, 2 பொட்டலத்தை எடுனர். அந்த ஆள் கரெக்டா ரொம்ப ஞானத்தோட எந்த 2 பொட்டலமோ அந்த 2 பொட்டலத்தை எடுத்துட்டு வந்தார். இத ராதா அம்மாவை தவிர யாருக்கும் அந்த பொட்டலத்தில் என்ன இருக்கு என்று தெரியாது. அங்கதான் விசேஷம். பெரியவர் பிரிக்க சொன்னார். பிரித்து பார்த்தால் அந்த ஊர்கோவில் வெள்ளை பிள்ளையார் கவசத்திற்கு ஏற்றார் போல அருகம்புல் மாலை. என்ன ஒரு அன்பு! உங்க பக்தியில மெய் மறந்து போயிட்டீங்க. அருகம்புல் மாலை. அப்புறம் நடந்ததை கேளுங்க, அப்படியே அனுபவிச்சு படிச்சேன். மகான் பொட்டலத்தில் என்ன என்று கேட்கவும் இல்லை, உரிச்சு பார்த்துட்டு வைக்கவும் இல்லை. ஆனால் அது பிள்ளையாருக்கு உரியது என்று எப்படி தீர்மானித்தார்? அங்கதான் அவர் தெய்வம் என்பது உறுதியாகிறது. நீங்க கவலைப்பட்டு பட்டியல வந்து எழுதி வச்செல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அன்பா ஒரு பார்வை பார்ப்போம், அவருக்கு தெரியும். நம்ம கவலைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், நமக்குள்ள என்ன இல்லைன்னு தெரியும், நமக்கு என்ன வேணும்னு தெரியும். அப்படி இல்லாம திருநாவுக்கரசர் வரலாறு நீ நடத்துற அப்படின்னு அப்பாட்ட 1964 சொன்னது 2023 தலைமுறைக்கும் தொடர்ந்து இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவலை வானாவை அழி என்று சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் மகான் பொட்டலத்தில் என்ன என்று கேட்கவும் இல்லை, அதுதான் பெரியவா அருட்பார்வை. இந்த அனுபவத்துல நமக்கு தெரிய வேண்டியது, இது ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன். அடுத்த கிளைமேக்ஸ் அழகு. மாலையை இந்த அம்மா கொண்டு வந்த மாலையை, இந்த அம்மா கொண்டு வந்த வெள்ளி கவசத்தை பிள்ளையாருக்கு போட்டு, அந்த வெள்ளி கவசத்துக்கு போட்டு பார்த்தா கனக்கச்சிதமா இருக்கும். இந்தம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு, இந்தம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த வெள்ளி கவசத்துக்கு இந்த அருகம்புல் மாலையை வச்ச உடனே அவ்வளவு பொருத்தமா இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 அம்மாவுக்கும் பரம புண்ணியம். என்ன தெரியுமா? நீங்க சொன்ன உடனே பாதி பேர் கண்ணில் கண்ணீர் வரும், மீதி பேர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அப்படியே அந்த கவசத்தை எடுத்து தன் மார்பில் வச்சுக்கிட்டாராம் பெரியவர். வச்சுக்கிட்டு இது இப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தந்து பிள்ளையார் மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. இப்படி இப்படிங்கிறாராம். நாலாபுரமும் திரும்பி அந்த வெள்ளி கவசத்தோடு அருகம்புல் மாலையை தரித்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் தரும்போது சாட்சாத் பிள்ளையாருடைய அருள் நமக்கு கிடைப்பது போல காட்சி கிடைத்தது. அந்த காட்சிக்கு வேற என்னங்க பாட முடியும்? பிள்ளையார பத்தி நமக்கு ஒரு தெய்வம் நம்மளுக்கு அருமையான ஒரு ஆசி கொடுத்திருக்கிறது என்றால் அவ்வளவு நேரம் பாருங்க, அது குழந்தை தெய்வம் என்பதனால அந்த கவசத்தை போட்டு அந்த வெள்ளி கவசத்தை தன்மார்புல பொருத்தி அது நாலாபுர பக்கமும் தரிசனம் கொடுத்தார் என்றால் இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு ஒலிக்குது. ஏன் தெரியுமா இந்த பாட்டை பாட வைக்கிறேன்? காமிக்கிறார் காமிக்கிறார் காமிக்கிறார், அவ்வளவு நேரம் தரிசனம் காமிக்கிறார். பாட்டு ஒரு பக்கம் தொடர்கிறது, பெரியவாளுடைய தரிசனம் ஒரு பக்கம் தொடர்கிறது, நான் இருக்கேன் என்றும் குரல் ஒலிக்கிறது, நம்மவருக்கு நம்பிக்கை பிறக்கிறது, நாக்கில் கலைமகன் பாடல் துடிக்கிறது. பஜமிருதங்க தாளவினாம் ಎರನಾಚತ ಗೌರಿಗಣ
ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಎರನಾಟಕ ಗೌರಿಗಣ ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಎರನಾಟಕ ಗೌರಿಗಣ ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಎರನಾಟಕ ಗೌರಿಗಣ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ನಾಚ ನಾಚ ರೇ ಗಜಾನನ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಇದನ್ನ ಜಗ ಗೌರಿಗಣ ಪಾಯಿ ಬಂದುಲ ಗುನು ಗುರುಬಾಲ ಏದು ಮಕದ ತುಳನಿ ಭಲ್ಲ ಪಾಯಿ ಬಂದುಲ ಗುನು ಗುರುಬಾಲ ಏದು ಮಕದ ತುಳನಿ ಬಲ್ಲ ಜನ ಆವಡೆ ತವಹ ಕಾಲ ತವಹ ಕಾಲ ದೇಯಿ ಆನಂದ ಗೌರಿ ಬಾಲ ದೇಯಿ ಆನಂದ ಗೌರಿ ಬಾಲ ಗುಡುಗುಡು ಎರೆ ಲುಕು ಲುಕು ಎರೆ ಗುಡುಗುಡು ಎರೆ ಲುಕು ಲುಕು ಎರೆ ಗುಡುಗುಡು ಎರೆ ಲುಕು ಲುಕು ಎರೆ ಶಿವ ಸುಧಾ ಬಾಲ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ನಾಚ ನಾಚ ರೇ ಗಜಾನನ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಎರನಾಟಕ ಗೌರಿಗಣ तुझा चिंतने जमले गारे तुझा चिंतने जमले गारे कार्यावे न मागिल तारे तुझा चिंतने जमले गारे कार्यावे न मागिल तारे नाचे चैतन्य अवके वारे आया पुररा के बरला चिकूरे नाचे चैतन्य अवके वारे आया पुररा के बरला चिकूरे पर गौरा जगदोदारा पर गौरा जगदोदारा हे विघ्नेशा हे जगदीशा हे विघ्नेशा हे जगदीशा हे विघ्नेशा हे जगदीशा हे गणपरमेश गणपति बप्पा मोर्या मंगलमूर्ति मोर्या गणपति बप्पा मोर्या मंगलमूर्ति मोर्या गणपति बप्पा मोर्या मंगलमूर्ति मोर्या नाच नाच रे गजानना बाजे मृदंग बाजे मृदंग बाजे मृदंग ताळविना ಎದೆನಾಟಕ ಗೌರಿಗಣ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ
மோரியா கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி 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 மோரியா மங்களமூர்த்தி மோரியா மங்களமூர்த்தி மோரியா மங்களமூர்த்தி மோரியா. எல்லாருக்கும் ஆனந்தம். இந்த 2 பெண்களுக்கு பரமானந்தம். தான் கொடுத்த அருகம்புல் மாலை, தான் கொடுத்த வெள்ளி கவசம், ரெண்டும் பெரியவா மார்புல பொறலுதுன்னா எப்பேற்பட்ட பாக்கியவான் பாருங்க. நம்ம சும்மா ஒரு பிரார்த்தனை பாடும்போது பெரியவா தலையில இருந்து ஒரு பூ கீழே விழுந்தா உடனே பெரியவா நம்மளை அருள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிஜமா நம்புவோம். நிஜமும் அதுதான். ஆனா நிஜமான காட்சியை இதை பார்த்த ராதா ராமமூர்த்தி சாதா ராமமூர்த்தி இல்ல, வேதா ராமமூர்த்தி மாதிரி எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்களை பற்றி பேசுகிறோம். அந்த வெள்ளி கவசம் தந்த பெண்மணி அவங்களை பற்றி பேசுகிறோம். ஆக வாழ்க்கையில எப்பவுமே ஏங்க தெரியுமாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. அது ரொம்ப அழகான விஷயம். உலகத்துல பாருங்க, காற்று நம்ம சுவாசிக்க காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். சூரியன் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம் எல்லாத்தையும் பாருங்களேன், நிலம் தாங்கிக்கிட்டே இருக்கு. ஒன்னொன்னு பாருங்க, அதே மாதிரி நெருப்பு விளக்கு ஏத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே ஆகாயம் நமக்கு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது மனுஷன் சேர்த்துக்கிட்டே இருக்கோமே, எதுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை வருவதற்குத்தான் சாதாரண குடுகுடுப்பக்காரன் கூட என்ன சொல்றான், குடு 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 குடுக்குறான். அதான் பாரதி அழகா ஒரு பாட்டுல குடு குடு குடுன்னு எழுதினாரு. சாதாரண அந்த வார்த்தையை வந்து குடுகுடுன்னு சொல்றதா நினைச்சுக்காதீங்க, குடு 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 குடுக்குறான். என்ன ஒரு அழகா அந்த கொணங்கி வருகிறார் குடு 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 குடுக்குறான். என்ன சொல்றான்னா, உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காது, வெளில வந்து கொட்டுங்க, அவ்வளவுதான். ஏன் அவன் எடு எடுன்னு கூட தான் சொல்லலாம், ஏன் சொல்லல படுபடுன்னு கூட சொல்ல, படுபடு படுபடு சொல்லலாம். ஏன் எப்படி சொல்றான் சொல்லுங்க, சரியான குடு. சூப்பர், எல்லாம் பல அவதாரம் எடுக்கிறீங்க சார், சூப்பரா இருக்கு நீங்க பண்ணது. ஏன் தெரியுமா, அந்த வார்த்தையில உள்ள மங்களம். அவன் வந்தாலே நம்மளுக்கு ஒரு டிராமாட்டிக் கேரக்டர் வருது. ஒரு டான்ஸ் பண்ணாலும் ஒரு டிராமா பண்ணாலும் ஒரு குறவஞ்சி இல்லாம இருக்காது. அதே மாதிரி ஒரு குடுகுடுப்பக்காரன் இல்லாம இருக்காது. ஒரு நாடகம்னா குடுகுடுப்பக்காரன் வரணும், அந்த கோணங்கின்னு பேரு அவனுக்கு பேரு. அவன் கோணலா இருக்கான்னு நினைக்காதீங்க, அவன் தான் நாட்டு நிலைமையை சரியா சொல்லுவான். அதனாலதான் தைரியமா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, பாரதியார் தான் என்னென்னலாம் நினைக்கிறாரோ குடுகுடுப்பக்காரன் வாய்க்குள்ள வச்சு பேசிட்டார். ஏன்னா அவர் சொன்னதை கேட்போம் நம்ம. நம்மளா சொன்ன பாரதி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த பாரதியை சொல்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னா கேட்பாங்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க. ஆக கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம், கொடுத்தால் பரமாச்சாரியால் அனுபவமும் தரிசனமும் நம்மளுக்கு கொடுத்து நம்மை வாழ்க்கையிலிருந்து நல்ல நிலையிலிருந்து எடுத்து மோட்சத்தை கொடுப்பார். லாஸ்ட் நிலைமை என்ன சார், எல்லாருக்கும் மோட்சம் தானே, அதானே வேணும். எல்லார்ட்டையும் ரகசியமா கேளுங்களேன், ரகசியமா கேட்கணும். யாரும் ஒண்ணும் பண்ணல, எல்லார்ட்டையும் ரகசியமா ஒண்ணு கேளுங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, ரகசியமா கேட்கணும். இவரை வச்சு நீ இவர்கிட்ட கேட்கக்கூடாது, உங்களை வச்சு நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அம்மாட்ட வச்சு நான் கேட்கக்கூடாது, அவங்கள வச்சு அவன் கேட்கக்கூடாது. சரி, அடுத்த ஜென்மம் வேணுமா சார்? வேண்டாம் சார். இதுல எத்தனை பேர் வேண்டாம் சொல்றீங்க சொல்ல? ஏன்னா அவ்வளோ பட்டுட்டோம். அதனால தான் மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பெரியவா சொல்றானா, அவன் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன்னு சொல்லிச்சுல. சிக்கனை பிடித்தேன்னு என்ன தெரியுமா, கேப்பே இல்லாம லைட்டா அப்படி நம்பிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறது இல்ல, கேப்பே இல்லாம பிடிக்கிறோம் பாத்தீங்களா. இம்மையே உன்னை சிக்கனை பிடித்து, அந்த பாசத்துல மோட்சம் அவர் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. இவங்க பிள்ளையார் பக்தி எல்லாம் இப்படி இருக்கு, உங்க பிள்ளையார் பக்தி எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்தணுமா, இந்த நேரத்துல தான் எனக்கு தேவை. நீங்க அதாவதுங்க விதவிதமா பிள்ளையார் பொம்மையை வச்சு பிள்ளையார் சக்தி கும்பிடுறாங்க. ஆமா, நான் ஒரு நாள் என்ன பண்ண, வித்தியாசமா கொஞ்சம் கும்பிடுவோம். சரி, என்னோட ஒரே மாதிரி அந்த களிமண் பிள்ளையார் வாங்கியோ இல்ல ஏதாவது வர்ண பிள்ளையார் வாங்கியோ பண்றதை விட சரி வித்தியாசமா நம்ம கும்பிடுவோம் சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன், என்ன ஒரு நல்ல அற்புதமான ஒரு கடையில நல்ல ஒரு ஆர்டர் பண்ணி அழகான ஒரு மெழுகுல பிள்ளையார் பண்ணேன். மெழுகுலயே பிள்ளையார்
பிள்ளையார். அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும். சரி. அந்த பிள்ளையார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடுல இருந்து பார்த்தா அப்படியே 7 வண்ணம் தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெழுகு பிள்ளையார் ஒன்று ரெடி பண்ணி கும்பிட்டேன். சரி. கும்பிட்ட உடனே என்னாச்சு, பிள்ளையார் சேர்த்து நல்லா காலையிலேயே குளிச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அருகம்புல் மாலையெல்லாம் போட்டு அத்தனை பூ அலங்காரமும் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கண்ணை மூடி விநாயகர் படிச்சு கண்ணை திறந்து பார்த்தா என்ன விநாயகரே காணுங்க. என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இந்த பெருசு பெருசா 2 விளக்கு வச்சிருந்தாங்களா? சரி. அந்த விளக்கு சூட்டுல விநாயகர் அப்படியே உருகி மாடத்துல இருந்து உருகி போயிட்டு இருக்காரு. ஓ, விநாயகரே உருகிட்டாரு. விநாயகரே உருகிட்டாரு. அப்பா என் பிரச்சனை கேட்டு மனம் உருகாதான்னு கேட்டேன். சரி. இப்படி நீயே உருகிட்டியே என்ன நான் கேட்கற அளவுக்கு என் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு ஆயி போச்சுங்க. உங்க பக்தி இப்படி இருக்கு. பிள்ளையார் வந்து அதாவது தீபாவளி வரப்போகுது ஞாபகப்படுத்து. இலவசப்பட்ட அதாவது பிள்ளையார்ட்ட சமயம் மட்டும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, சமுதாய விஷயமும் ஒண்ணு இருக்கு. ஆமா, என்ன தெரியுங்களா? என்ன அழகான விஷயம். இவ்வளோ விஷயம் உலகத்துல சுத்துது மிருகங்கள். ஆமா, எலியை தூக்கி வாகனமா வச்சிருந்தாரு. ஏன் தெரியுங்களா? எலிய வாகனமா வச்சாரு. ஏங்க அது? ஒரு விவசாயி கேட்டானா, பிள்ளையாரப்பா டெய்லி சுத்தி வாரேன், விதை போடுறேன், நாத்து நடுறேன், அது பண்றேன், இது பண்றேன், கண்ணா சரியா இருக்கு, இப்பதான் நீ வந்த உடனே சரியாயிடுச்சு, அது பண்றேன், இது பண்றேன், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, எல்லாத்தையும் பண்றேன். கேடுகட்ட எலி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. ஓ, கதிரெல்லாம் கடிச்சிருது. ஆமா. உடனே பிள்ளையார் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கவலைப்படாதே, இன்று முதல் நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு எலியை பிடிச்சு வாகனமாக்கி அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. ஏன்னா இனிமே எலி எந்த விவசாயத்தையும் கெடுக்காதப்பா, விதிகளை கெடுக்காதப்பா என்று சமயத்துக்காக கும்பிடும் அற்புதமாக விநாயகர் சமுதாயத்துக்கும் உதவுகிறார் என்றால் அப்பேற்பட்ட விநாயகருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்கணுங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? அவருடைய உருவமே இந்திய தேசிய உருவம் மாதிரி. மேல பாத்தீங்கன்னா அந்த கிரீடம் பார்த்தா அந்த காஷ்மீர் அந்த பகுதி, இந்த மேல பகுதி ஞாபகம் வரும். அந்த 2 கைகள், இங்க 2 கைகள் இருக்கு இல்லையா? அப்புறம் அது கீழே இருக்கு இல்லையா? நம்ம பாதம் பார்த்தா குமரி மாதிரி இருக்கும். இது கிழக்கு வங்காளமா இருக்கும், இது மேற்கா இருக்கும். பார்க்கும் போது இந்தியா அவருடைய உள் உறுப்பை அப்படியாக நீங்க ஒரு அவுட்லைன் போட்டு பாத்தீங்கன்னா இந்திய தேசம் போலவே இருக்கும். அப்பேற்பட்ட விநாயகர் நம்முடைய சொந்த விநாயகர். அவரை பெரியவா நம்மளுக்கு இவ்வளவு அருமையான அனுகிரகம் கொடுத்திருக்கிறார் என்றால் ஜெய சங்கர கோஷத்தோடு இன்று முதல் விநாயகரிடம் வேண்டியதை கேட்போம். பிராக்கெட்ல சற்று கௌரவமாக கேட்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய